நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, மேடம் டெலிவரி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா வயிற்றுல இந்த பாப்பா இருந்துட்டு போனதுக்கு ஏதோ ஒரு சிக்னேச்சர் போட்ட மாதிரி வயிறு ஃபுல்லாக கோடு கோடாக இருக்கு, இது என்ன பண்ணால் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே நம்ம சில மெஷர்ஸ் எடுக்கணும். நம்ம வயிறோட எக்ஸ்பேண்டிங் கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா ஸ்கின்னு. ஸோ அப்போ அந்த ஸ்கின்னை நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் மார்க்ஸை ரெடியூஸ் பண்ணலாம். நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் அது இருக்குது. கோகோனட் ஆயில், பாதாம் ஆயில், அதே மாதிரி ஆலிவ் ஆயில், இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வயிற்றுல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தேய்க்கக்கூடாது, ஜஸ்ட் ஸ்ப்ரெட் இட். அதே மாதிரி சில பேருக்கு அரிப்பு கூட வந்துடும், ரொம்ப இச்சிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் நிறைய மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ், ஆனால் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, யூ ஹேவ் டு யூஸ் லிபரலி. நிறைய மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டுக்கோங்க. அதில் கூட கோகோ பட்டர் இருக்கிற மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் ரொம்ப ரிலீஃப் கொடுக்கும். அதை தவிர உங்கள் டாக்டர்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம் அதுவும் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.